திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் சைவ சித்தாந்தத்தின் பகுதி 6 பார்க்க போகிறோம். சைவ சித்தாந்தம் பகுதி 6. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவபெருமான் மும்மூர்த்திகளுள் ஒருவராகிய உருத்திரனே என்ற பிற சமயத்தார் கருதுகின்றனர். அது சரியா? இது கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் அவ்வாறு கருதுவது அறியாமை. அம்மூவருக்கு வேறாய் அவர்களுக்கு மேலாய் நான்காவதுமாய் உள்ள முதற்கடவுளே சிவபெருமான். சிவபெருமானை மூவருள் ஒருவன் என்றால் பொருந்தாது என்பதையும், அவன் அம்மூவரையும் இயக்கி ஆளும் தலைவன் என்பதையும் திருமறைகள் தெளிவாய் எடுத்து காட்டியுள்ளன. குறிப்பாக திருவாசகத்தில் செலும் பொழில்கள் பாய்ந்த, அதாவது செலும் பொழில்கள் பாய்ந்து காத்து அளிக்கும் மற்ற மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி எனவும், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவரும் மற்றறிவார் எனவும் வரும் பகுதிகள் இத்தனை நன்கு வலியுறுத்தும். இனி மும்மூர்த்திகளுள் ஒருவனாகிய உருத்திரன் தான் செய்த புண்ணிய மிகுதியால் சிவனது உருவத்தையும் அழித்தல் தொழிலையும் சிவனுக்குரிய உருத்திரன் பெயரையும் பெற்று ஏனைய இருவரினும் மேம்பாடு உடையவன் ஆயினான். சிவபெருமான் செய்யும் சங்கரன் எல்லாவற்றிலும் ஒன்று கூட எஞ்சாமல் ஒருங்கே அழித்தலாகிய முதலளிப்பு ஆகும். இவன் செய்யும் சாங்காரமோ ஓர் எல்லை அளவில் செய்கின்ற ஒரு புடை அளிப்பாகும். முற்றளிப்பு மகா சங்கரம் எனப்படும். ஒரு புடையளிப்பு ஏகதேச சங்கரம் எனப்படும். முதல்வனாகிய சிவபெருமான் மகா சங்கர காரணன் எனப்படுவான். மூவரில் ஒருவனாகிய உருத்திரன் ஏகதேச சங்கர காரணன் எனப்படுவான். மகா சங்கரனாகிய முற்றளிப்பை செய்யும் காலத்தில் சிவபெருமான் படைத்தற் கடவுளையும் காத்தற் கடவுளையும் ஒடுக்குவது போல அழித்தற் கடவுளையும் உருத்திரனாயும் ஒடுக்கிவிடுகிறான். மேலும் மும்மூர்த்திகளுக்கு முக்குணங்களையும் உடையவர் எனவும் அவர்களுக்கு உருத்திரன் தாமச குணத்தவன் எனவும் முன்னே குறிப்பிட்டோம். முதற் பொருளாகிய சிவபெருமான் அருட்குணங்களை உடையவன் என்று மாயையின் காரியமாகிய இம்மருட்குணங்களை உடையவனல்ல. அது பற்றியே குணாதீசன் என்றும் நிர்குணன் என்றும் அவனை நூல்கள் குறிப்பிடும். இவ்வேறுபாட்டை உணர்த்தும் வகையில் ஒருபுடை அளிப்பவை செய்கின்ற உருத்திரனை குணிருத்திரன் என்றும், முற்றளிப்பு செய்கின்ற சிவபெருமானை மகாருத்திரன் என்றும் கூறுவர். இதனால் மூவரில் ஒருவனாகிய உருத்திரன் வேறு, சிவன் என்று பெயரால் சிறப்பித்து கூறப்படும் மகாருத்திரன் வேறு என்பது நன்கு விளங்கும். இவற்றையெல்லாம் உணராமல் உருத்திரன் என்னும் பெயர் ஒருமையை மட்டும் நோக்கி சைவ சமயம் கூறும் சிவன் மூர்த்திகளுள் ஒருவனாகிய உருத்திரனை என்றும் பிற சமயமாகிய மயங்கி கூறுவர். அடுத்து அழித்தற் கடவுள். கேள்வி: சிவபெருமான் எல்லா தொழில்களையும் செய்ய வல்ல முதற்கடவுளே அன்றோ? அழித்தலாகிய ஒரு தொழிலை மட்டும் செய்பவன் என்று கருதும்படியாக அவனை சங்கரன் கடவுள் அல்லது அழித்தற் கடவுள் என சைவ நூல்கள் குறிப்பிடுவது ஏன்? அதற்கான பதில்: படைத்தல் முதலிய எல்லா தொழில்களும் சிவபெருமானுடைய தொழில்களேயாம். அதனால் அவன் படைத்தற் கடவுளாகவும் இருக்கிறான், காத்தற் கடவுளாகவும் இருக்கிறான், அழித்தல் கடவுளாகவும் இருக்கிறான். ஆயினும் அவன் அழித்தல் தொழிலை சிறப்பாக உடையவன் என்பதையே நூல்கள் பெரிதாக எடுத்து கூறும். அவன் முதுகாட்டையும் ஆடரங்கையும் கொள்ளுதலையும் சாம்பர் பூச்சி எம்பு மாலை தலை மாலை முதலிய அவனது கோலங்களையும் எவ்விடத்தும் எடுத்து கூறி அவனை அழித்தற் கடவுள் என்பதை வலியுறுத்தும். இவ்வாறு அழித்தல் தொழிலை முதல்வனுக்கு இலக்கமென எடுத்ததற்கான காரணம் ஏனையெனில் அழித்தற் தொழிலையை செய்பவனை எல்லா தொழில்களையும் செய்ய வல்லவன் ஆவான். படைத்தல் காத்தல் ஆகிய மற்ற இரு தொழில்களையும் செய்வோர் தம் தம் மட்டும் உரியதென்று எல்லா தொழில்களையும் செய்வதற்கு உரியவன் அல்ல என்றும், இதனால் அழித்தல் தொழிலையே முத்தொழில்களில் சிறந்து நிற்பது என்பது புலனாகும். பேரொரு காலம் என்பது உண்டு என்னும் நூல்கள் கூறுகின்றன. அப்போது எல்லா உலகங்களிலும் எல்லா உயிர்களும் ஒருங்கே முழுவதும் ஒடுக்கப்பட்டு விடும். அந்த முற்றொழிப்பை செய்பவன் யாவன்? அதனை செய்யும் படைப்பு கடவுளோ? எனினும் அவனுக்குரிய தொழில் படைத்தல் ஆகிய ஒன்று மட்டுமே. அது பற்றி அவன் படைப்பு கடவுள் என்று பெயர் பெற்றான். எனவே அவன் முற்றளிப்பினை செய்ய தகுதி உரியவன் அல்ல.
படைப்பு கடவுள் சொன்னதும் காத்தற் கடவுளும் பொருந்தும். அவன் காத்தலாகிய ஒரு தொழில் மட்டும் உரியவன். காத்தற் கடவுள் என்ற பெயரே இதைத்தான் காட்டுகிறது. எனவே அவனுக்கு முற்றளிப்பு செய்தற்குரிய உரிமை உடையவன் அல்லன். இதனால் படைப்பவனுக்கு காப்பவனுக்கும் அழித்தல் தொழிலோடு எவ்வகையும் இயைபும் இல்லை என்பது புலனாகிறது. ஆயினும் அழித்தல் கடவுள் படைத்தல் முதலிய முத்தலோடு இயல்பையும் பிரித்தல் ஆய்வு முறையில் நோக்கினால் இது விளங்கும். அழித்தல் கடவுளாகிய சிவபிரான் முற்றளிப்பு காலத்தில் எல்லா பொருள்களையும் அழிப்பதோடு ஏனைய இருவரையும் அழிப்பான் என்று கூற வேண்டியுள்ளது. படைத்தலோ காத்தலோ நிகழாத அந்த நிலையில் அவ்விருவரையும் வாளா நிறுத்தி வைத்தல் எதற்கு? மேலும் ஒருவன் இருவன் அழியாது எஞ்சி நின்றால் எனினும் அது எப்படி முற்றளிப்பு ஆகும்? அதுவே முற்றளிப்பு காலத்தில் அவ்விருவருமே ஒடுக்கப்படுவர். அடுத்ததாக பார்க்க போகிறது ஐந்தொழில்கள். முத்தொழில்கள் செய்ய வல்லவனே முத்தொழில்கள் செய்ய வல்லவனே முதல்வன் என்பதையும் விளக்கினீர்கள். இறைவன் செய்வது முத்தொழில்கள் மட்டுமா? அவற்றில் மேலும் வேறு தொழில்கள் உண்டா? இது கேள்வி. அதற்கு அடுத்து பதிலாக வருது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற இம்மூன்றோடு மறைத்தல், அருளல் என்ற இரு தொழில்களையும் சேர்த்து இறைவன் செய்கிறான். இது ஐந்தொழில் என்பர். இறைவன் செய்யும் தொழில் 5 என்பதை சைவ சித்தாந்தம் ஒன்றே கூறுகிறது. பிற சமயங்கள் இறைவன் செய்யும் தொழிலை 3ஐயும் என்னென்று கூறுகின்றன. 5 தொழில்களில் முதலிய உள்ளதாய் படைத்தல் தொழில் என்பது என்ன? அது கேள்வி. இறைவன் மாயையாகிய காரண பொருளிலிருந்து உலகமாகிய காரிய பொருளை தோற்றுவித்து உயிர்களுக்கு கூட்டுவித்தலே படைத்தல் ஆகும். உலகம் தனு, காரணம், புவனம், போகம் என 4 வகையாக அமையும். தனு என்பது உடம்பு, காரணம் என்பது மனம் முதலிய உட்கருவிகள், புவனம் என்பது உடம்பும் இயக்குவதற்கு உரிய இடமாகிய நிலம், போகம் என்பது நேரத்தில் காணப்படும் நுகர்ச்சி பொருளாகும். உயிர்கள் இப்பிறவில் நுகர்ந்து கழிப்பதற்கு என்று எடுத்து வந்த வினைகளுக்கு ஏற்றபடி இறைவன் உடம்பு முதலியவை 4ஐயும் வெவ்வேறு வகையில் அமைத்து தருகிறான். தனு, காரணம் முதலியவற்றை பெற்ற உயிர்கள் அவற்றால் தனது வினைகளை நுகர்ந்து கழிக்கும் பொழுது அவ்வனுபவத்தால் தொன்று தொட்டு அவ்வுயிர்களை பிணித்துள்ள ஆணவ மலத்தின் ஆற்றல் படிப்படியாக தேய்ந்து மலிவு அடையும். கண்மம் நீங்கி முகத்தால் இவ்வாறு மலபாகம் வர செய்தலே படைத்தல் தொழிலின் நோக்கமாகும். காத்தல் தொழில் என்பது என்ன? கேள்வி. அதற்கான பதில். மாயிலிருந்து உண்டாக்கி கொடுத்த தனு, காரண, புவன போகங்கள் அழியாமல் நிறுத்தி வைத்தலே காத்தலாகும். உயிர்களுக்கு தன் எடுத்து வந்த வினைகளை நுகர்ந்து முடிக்கும் காலம் வரையில் அதற்கு துணையாக உடம்பு முதலியவை நிறுத்தி வைக்கப்படும். எனவே வினையாகிய தலை நீங்குவதற்கு பொருட்டு வினை பயன்களை நுகர்வித்தல் காத்தல் தொழில் ஆகிறது. அழித்தல் தொழில் என்பது என்ன? உயிர்கள் பல்வேறு உடம்புகளை எடுத்து பிறந்து பின் இறந்து உழலும் நிலையினின்று நீங்கி சிறிது காலம் ஓய்வு பெற்று இருக்குமாறு அவற்று கொடுக்கப்பட்ட உடம்பு முதலியவற்றை பிரித்து மாயிலிருந்து ஒடுக்குதலே அழித்தல் தொழிலாகும். இதனால் உயிர்கள் மாறி மாறி வருகின்ற பிறப்பு இறப்பு என்னும் நிலையிலே பொருந்தி நிலவுலகமும் மேலுலகும் கீழுலகம் ஆகிய உலகங்களில் புகுந்து அலைந்து பெரிய இழைப்பை நீக்கப் பெறும். அடுத்து மறைத்தல் தொழில். இறைவன் உயிர்களின் பின் மறைந்து நின்று அவர்களுக்கு பிணிந்துள்ள மும்மலங்கள் செயற்படுத்தி அம்மும்மலங்களையும் செய்யும் காரியத்தால் உயிர்களுக்கு உலகப் பொருட்கள் மேல் பற்று வைத்து அப்பொருளிடத்தையே அழுந்தி நிற்கும்படியான மாய நிலையை செய்வான். இதுவே மறைத்தல் எனப்படும். இந்நிலையில் உயிர்கள் அறியாமல் தம் உடையவனாகிய இறைவனை அறியாமல் உலக மாயை ஆழ்ந்து நிற்கின்றன. நம்ம ஒவ்வொரு பிறையாக பெருக்கும் பொழுது அந்த மறைப்பு சக்தி போன பிறவை மறைச்சி அடுத்த பிறவை நம்ம புது ஹார்ட் டிஸ்க் எப்படி நம்ம புது ஹார்ட் டிஸ்க் போட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம், அந்த மாதிரி அப்டேட் பண்ணி உடம்பு கொடுப்பாங்க. நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு தவம் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போகும்போது நமக்கான அந்த போன பிறவின் ரகசியம் நமக்கு புலப்படும். சரிங்களா? இறைவன் இவ்வாறு தன்னை அறிய விடாத உயிர்களுக்கு அறிவை மறைத்தல் தாகுமோ? அஃது உயிர்களுக்கு நன்மை செய்வது ஆகுமோ? இது கேள்வி. மறைத்தலை செய்வது இறைவனுக்கு இயல்பன்று. அவனது இயல்பு அறிவை விளக்குதலே ஆகும். உயிர்களின் அறிவை மறைப்பது ஆணவ மலமே. அந்த ஆணவ மலத்தின் சக்தியை தனது சக்தியால் தூண்டி உயிர்களுக்கு அறிவை மறைக்கும்படி செய்கிறான். ஏன் அவன் அவ்வாறு செய்ய வேண்டும்? ஏனெனில் உயிர்களுக்கு பற்றியுள்ள ஆணவ மலத்தின் படியை நீக்க வேண்டும் என்றால் அதனை வலுவிழக்க செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி? அம்மும்மலத்தின் செயல்பட வைத்தால்தான் அந்த ஆற்றலின் செயல்பட்ட தேய்ந்து நலிவடைந்து போகும். ஆணவத்தின் சக்தி மெலிவடைய உயிர்கள் அறிவு மறைப்பு நீங்கி விளக்கம் பெறும். இறைவனை அறியும் தகுதி பெறும். அந்த நன்மையை கருதிய இறைவன் உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து உலக வாழ்க்கையில் செலுத்தி ஆணவம் முதலிய மும்மலங்களை தனது சக்தியினால் செயல்படுத்துகிறான். ஆணவம் இருள் போன்றது. அதனில் மறைப்பு இயல்பாகின்றது.
உயிர்களின் அறிவை மறைத்து அறியாமையை உண்டாக்கிறது. மாயை கண்மங்களோடு கூடி உயிர்களின் அறிவை திரிபுபடுத்துகிறது. அதாவது ஞான் எனது என்னும் தன் முன்முனைப்பு உண்டாக்கி எச்செயல்களிலும் தன்னையே தலைவன் என்று மதிக்க வைக்கிறது. உலக போகமே நிலையானது என்று உலக போகத்திற்கு ஏதுவாய் எல்லாவற்றிலையும் பெற்று துய்க்க வேண்டும் என்ற எழும்புகின்ற ஆசைப்படுத்தி உயிர்களுக்கு அறிவை திசை திருப்புகிறது. இவ்வாறு பல பிறவிகள் ஆணவ மலம் செயல்பட காலப்போக்கில் தன் ஆற்றல் மெலிவடைந்து அதன் பிணியிலிருந்து படிப்படியாக விடுபடுகின்றன. உயிர்களின் அறிவு சிறிதாய் வளரும். அவ்வறிவு வளர்ச்சியால் முன்பு அறியாதிருந்த துன்பங்கள் உயிர்களுக்கு உணரும். அதாவது பிறவியால் வரும் துன்பம் என்பதை உணர்த்தி அத்துன்பத்திலிருந்து நீங்க விரும்பும் உய்யும் நெறிய தொடக்க நிலை இதுதான். அடுத்து, இறைவன் மும்மலங்களை தனது சக்தியினால் செயல்படுத்தி உயிர்களுக்கு பந்தத்துட்படுத்துகிறான் என்கிறீர்கள். அந்நிலையில் அவனது சக்தி என்ன பெயர் பெறும்? அது கேள்வி. அதற்கான பதில் மலங்களை செயற்படுத்தி அவற்றின் வழியாக உயிர்களின் அறிவை மறைக்க செய்கின்ற இறைவனது சக்தி திரோதன சக்தி என்று சொல்லப்படும். திரோதனம் என்பதற்கு மறைத்தல் என்பது பொருள். தமிழில் திரோதன சக்தி மரக்கருணை எனப்படும். மருத்துவன் சில நோய்களுக்கு கசப்பு மிக்க மருந்துகளை கொடுத்து தீர்க்கிறான். சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சை, சுடுதல் சிகிச்சை என்பதை செய்கிறான். அச்சிகிச்சைகளால் நோயாளி அப்பொழுது துன்புறுதல் இயற்கையே. அது போன்றதே திரோதன சக்தி உயிர்களுக்கு பந்தப்படுத்துதலும் அந்த உயிர்களுக்கு துன்பம் தோன்றுதலும் மரக்கருணை எனப்படுதாயிற்று. உயிரை பற்றியுள்ள நோயாகிய ஆணவ மலங்கள் மெலிவு அடைந்தால் உடனே மரக்கருணையாகிய திரோதன சக்தி அறக்கருணையின் அருட்சக்தியால் மாறிவிடும். நோய் தீர்த்த பின் நோயாளியின் உடல் வலிமை பெறுவதற்கு மருத்துவம் உரிய வழிமுறைகளை மேற்கொள்வது போல இறைவன் தனது அருட்சக்தியினால் அவ்வுயிரை உய்யும் நெறியை செலுத்துகிறான். அடுத்து, அருளல் தொழில் என்பது என்ன? அது கேள்வி. அதற்கான பதில் ஆணவத்தின் சக்தி மெலிய பெற்ற உயிர்களுக்கு இறைவன் அடையும் விருப்பம் நிகழும். அப்பொழுது இறைவன் அவ்வுயிர்கள் தன்னை காட்டி உயிர் இயல்பையும் உயிரை பற்றியுள்ள பாசத்தின் இயல்பையும் நன்கு உணருமாறு காட்டி பகையாகிய பாசத்தினின்று விடுத்து உறவாகிய தன்னை அடைந்து இன்புறுமாறு செய்வான். இதுவே அருளல் ஆகும். இவ்வருளல் செய்வது இறைவனது அருட்சக்தியே ஆகும். முன்னே கூறிய திரோதன சக்தியும் இவ்வருட்சக்தியும் வேறானவை அல்ல. இறைவனது ஒரே சக்தியான திரோதன சக்தியும் அருட்சக்தியும் என இரண்டையும் நின்று மறைத்தல் அருளல் என்னும் இரு தொழிலையும் செய்யும். திரோதன சக்தி மறைமுக அருளாகும். அருட்சக்தி நேர்முக அருளாகும் என இரண்டு அருளே ஆகும். அடுத்து, வேதத்தின் முத்தொழில். இறைவன் செய்யும் தொழிலை வேதங்கள் எவ்வாறு கூறுகின்றன? இது கேள்வி. அதற்கான பதில் உலகத்தை நோக்கி இறைவன் செய்யும் செயல்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் என மூன்றுமாம். இதனால் இறைவன் செயலை முத்தொழில்கள் என வேதங்கள் கூறுகின்றன. எஞ்சிய மறைத்தல் தொழிலும் அருளல் தொழிலும் இம்முத்தொழிலில் அடக்குவனவாம். அது எவ்வாறு என்பதை காண்போம். காத்தல் தொழிலோடு இயல்புடைய மறைத்தல் தொழில். காத்தல் என்பது இறைவன் உடம்பு முதலியவற்றை உயிர்களுக்கு கூட்டி அவற்றை குறித்த காலத்தில் வரையிலான நிலைபெற வைத்தலாகும். மறைத்தல் என்பது உயிர்களின் பின் மறைந்து நின்று அவற்றின் பாசப்பிணியின்றி கழலும்படி உதவி வருதல். காத்தல் தொழில் நிகழும் பொழுது மறைத்தல் தொழிலும் அவன் உடன் நிகழ்த்துகிறான். ஆதலால் மறைத்தல் காத்தல் என்பதில் அடங்கும். இனி அழித்தல் என்பது உடம்பு, கருவி முதலியவற்றை போக்கி உயிர்களுக்கு ஒடுக்கி வித்தல் ஆகும். அருளல் என்பது மலங்களாகிய மாசுக்களை போக்கி உயிர்களை தன் திருவழிகளில் ஒடுங்க செய்தல் ஆகும். இவ்விரு தொழில்களையும் அழித்தல் நிகழ்த்தல் ஆகும். அருளல் என்பது அழித்தலில் அடங்கும் என்பது அடையலாம். இவ்வாறு கொண்டால் ஐந்தொழிலும் முத்தொழிலில் அடங்கி நிற்றல் புலனாகும். இம்முறையில் அடக்கி இறைவன் செயலை முத்தொழில் என கூறுவது வேத வழக்கு ஆகும். சிவாகமங்களில் 5 தொழில். சிவாகமங்களில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இறைவன் செயலை சிவாகமங்கள் எவ்வாறு கூறுகின்றன? இறைவன் தொழிலில் 2 வகையில் நிறுத்துகின்றன. அறிவில்லாத சடப்பொருளாகிய மாயர் நின்று இறைவன் நிகழ்த்துவன 3 தொழில்கள் ஆகும். அவை படைத்தல், காத்தல், அழித்தல். அறுவடை பொருளையாக உயிர்களின் அறிவில் நிகழ்த்துவன 2 தொழில்கள். அவை மறைத்தலும் அருளலும் என்பது ஆகும். இவ்வாறு இறைவனுடைய தொழில்களின் இயல்பு நன்கு விளங்கும் வகையில் 5ஆக விரித்து தெளிவுபடுத்துகிறது சிவாகம வழக்காகும். திருமறைகளில் 2 தொழில்கள். இறைவனது தொழில்களை நமது திருமறைகள் எவ்வாறு அடக்கி கூறுகின்றன? இது கேள்வி. அதற்கான பதில், அறிவில்லாத உலகத்தை அறுவடை உயிர்களுக்கு உதவியாகும் வகையில் அமைத்து அவ்விரண்டையும் ஒன்றுபட பிணைக்கிறான் இறைவன்.
சடவுலகத்தையும் அவன் படைத்து காத்து அழித்து ஆணவ மலங்களின் சக்தியை தேய்தற்காகும். முத்தொழில்பட்ட உயிர்கள் தம்மையும் தலைவனாகிய இறைவனையும் தம்மை பற்றியுள்ள பாசத்தையும் அறிவதில்லை. ஆகவே படைத்தல் முதலிய முத்தொழில்களும் மறைத்தல் என்னும் தொழிலில் அடக்குவனாம். அதனால் இறைவன் செய்யும் தொழில்கள் உண்மையில் மறைத்தல் அருளல் என்பது இரண்டே ஆகும். மறைத்தல் உயிர்களுக்கு பந்தத்தை செய்வது, ஆதலால் அருளால் உயிர்களுக்கு வீட்டினை தருவது. ஆதலால் ஐந்தொழில்களையும் பந்தம் வீடு என்னும் இரு தொழில் அடக்கி திருமறைகள் பல இடத்தில் கூறுகின்றன. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்பது திருவாசகம். பந்தம் வீடு தரும் பரமன் என்பது என்று கூறுகிறது பெரிய புராணம். இங்கனம் ஒவ்வொரு கருத்து பற்றி இறைவன் செயல்களை 2 என்று 3 என்றும் அடக்கியும் 5 என விரித்தும் கூறுகின்றன நூல்கள். அடுத்து கேள்வி இறைவன் இத்தொழில்களை செய்வதற்கான காரணம் என்ன? உயிர்கள் உய்ய வேண்டும் என்னும் கைமாறு கருதாத கருணையே இறைவன் செய்யும் செயல்களுக்கு காரணமாகும். உயிர்கள் உய்வாவது உயிர்களது அறியாமை நீங்கி அறிவளர்ச்சி பெறுவதும் முடிவில் வீடு பேற்றினை பெறுவதும் ஆகும். இப்பயனை முன்னிட்டே அவனது அனைத்து செயல்களும் நிகழ்த்துகின்றன. அவற்றுள் ஒன்றேனும் அவன் பொருட்டு நிகழ்த்துவது இல்லை. எனவே எல்லா செயல்களும் அருட்செயலே ஆகும். கொடுஞ்செயல்களா? கேள்வி. 5 தொழில்களும் அருளல் தவிர ஏனைய 4 உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு செலுத்தி துன்புறுத்தும் கொடுஞ்செயல்களாகவே உள்ளன. அவற்றை செய்வதற்கு அருளே காரணம் என்னால் அது பொருந்துமா? அது கேள்வி. அதற்கான பதில் ஒரு எடுத்துக்காட்டில் சொல்லி இதனை விளக்குவோம். பள்ளி படுக்கும் பையன் ஒருவன் பாதி மாறி செல்கிறான். பள்ளி ஒழுங்காக வரவில்லை. படிப்பில் அவனுக்கு அக்கறை இல்லை. அவனது நிலையை உணர்ந்து கொண்டு வகுப்பாசிரியர் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை திருத்த முயற்சிக்கிறார். இதமான முறையில் முதலில் மேற்கொண்டார். அதனால் போதிய பயன் விளையாமல் போயிற்று. அதற்கு அவர் தக்கம் பாடம் புகட்டும் வகையில் அடித்து அவனை புத்தி புகட்ட பாடத்தையும் புகட்டினார். கடைசியில் அவன் நல்வழிக்கு வந்தான். அவரது விடாமுயற்சினால் பள்ளி முதல் மாணவன் என்னும் பெயரை பெற்றான். பின்னர் வெளியூர் சென்று மேற்படிப்பை முடித்து வாழ்வில் ஒரு உயர்நிலை எய்தினான். தனது கடந்த காலையை நினைவு பார்க்கும் பொழுது அந்த ஆசிரியர் உருவம் அவனுக்கு மனதில் தெளிவு தோன்றும். அப்பொழுது அவன் நன்றியோடு அவரை அழைத்து வாழ்த்துவானா? அல்லது அவர் கொடுத்த துன்பங்களை எண்ணி நான் பட்ட பாடனைத்தும் தாளம் படுமோ அல்லது தரிபடுமோ என்று சொல்லி அவரை பழிப்பானா? தன்னை திருத்தி ஆளாக்கிய இந்த உயர் நிலைக்கு கொண்டு வந்த அவர் கருணையினால் செய்த தண்டம் அல்லவா என்று நினைந்து கனிந்து கொண்டு நன்றி பாராட்டுவான் என்று முனிந்து கொண்டு அவரை பழிந்துரைக்க மாட்டான். இவ்வகுப்பாசிரியரும் மாணவர் போல இறைவனும் உயிர்களும் உள்ளனர். உயிர்கள் நோக்கி இறைவன் செய்யும் செயல்கள் சில துன்புறுத்துவனாக தோன்றினாலும் அவை கொடுஞ்செயல்கள் அல்ல. உயிர்களில் மலம் என்னும் அழுக்கினை நீக்கி தூய்மை செய்து அவற்றின் அறிவை மென்மேலும் வளர்த்தலே அவனது செயல்களின் நோக்கமாகும். எனவே எல்லா செயல்களிலும் அருட்செயலே என்பது உணர்தல் வேண்டும். இறைவன் விளையாட்டு. இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழில்களுக்கு யாதொரு நோக்கமின்றி யாருக்கும் எந்த ஒரு பயனுமின்றி வாளா செய்கிறான் என்ற கருதுபட முத்தொழில்கள் செய்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு என்று ஓர்சார் கூறுவர். இதனை எப்படி மறுப்பது? இது கேள்வி. அதற்கான பதில் உலகில் எச்செயலும் நோக்கமின்றியும் பயனின்றியும் வாளா நிகழ்தல் இல்லை. கண் இமைத்தல், கொட்டாய் விடுதல், தும்முதல் முதலான செயல்கள் வாளா நிகழ்வன போல தோன்றினாலும் அவை உடலியல் நோக்கம் தகுந்த காரணம் பற்றியும் நிகழ்வு என்று பயன் கருதாமல் நிகழ்வன அல்ல. சிறு பிள்ளைகள் தெருவில் விளையாடுகின்றன. பெண் பிள்ளைகள் மணலில் வீடு கட்டி சோறு சமைத்து ஆடுகின்றன. ஆண் பிள்ளைகள் கையில் பந்தும் மட்டையுமாய் தெருவில் நின்று விளையாடுகின்றன. இவையெல்லாம் பயனில்லாத செயல்களா? பின்னாளில் அவர்கள் எவ்வகை தொழிலை பெரிய அளவில் செய்ய போகிறார்கள் பழகி கொள்ளுதலே ஆகும். பயனை இவை தருகின்றன. அந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தருதல் ஆகிய சிறு பயனையும் இவை உடையவன. ஆகவே எந்த தொழிலும் பயன் தருவதாய் நிகழ்தல் அன்றி பயனில்லாத செயல்கள் நிகழ்தல் இல்லை. இறைவன் பேரறி உடையவன். உலகை படைத்து நடத்தக்கூடிய பேராற்றல் உடையவன். அத்தகைய பெரியோனை அவன் படைத்தல் முதலிய முத்தொழிலையும் எந்த ஒரு குறிக்கோளும் இன்றி
வாளா செய்து கொண்டிருக்கிறான் என்று பொருந்துமோ? படைத்தல் முதலிய செயல்களால் உயிர்கள் உலகில் பிறந்து இறந்து பெருந்துன்பத்தை அடைகின்றன என்பது கண்கூடும். உயிர்களுக்கு துன்பத்தை தருகின்ற இச்செயல்கள் இறைவனுக்கு விளையாட்டு என்றால் அது அவன் பொழுதுபோக்காய் அமைத்தலின் பயன் தருகிறது என்பதே ஆக முடியும். பிறரை துன்புறுத்துகின்றன செயல்கள் அவனுக்கு விளையாட்டு என்றால் அவனை பெருங்கருணையாளவன் என்று எங்கெனும் பொருந்தும். ஆகவே தொழில்கள் ஒரு சாரார் அவனது லீலை வினோதம் என்று எவ்வகையில் ஏற்றத்தக்கதாக இல்லை. இத்துடன் சைவ சித்தாந்தம் பகுதி 6 நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.